கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் மகிமை உங்கள் மீது வரும் பொழுது என்னவென்ன மாற்றங்கள் உண்டாகும், பரிசுத்த ஆவியினால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே பலன் என்ன என்பதை குறித்து ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தையின்படியே சித்தத்தின்படியே நாம் ஜெபித்து எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், வல்லமைகள், பிசாசின் எல்லா பிடிகளிலும் இருந்து தேவ பிள்ளைகள் விடுதலை அடைவதற்கான ஒரு வழியை தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலன், நீங்கள் அடைகிற புதிய பலன் அது எப்படி இருக்கும் நீ பாத்தீங்கன்னா, நிச்சயமாகவே வேதம் எப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது என்னையா பரிசுத்த ஆவி வரும் பொழுது? ஒருவேளை ஒரு புறாவை போல், ஒரு காற்றை போல், அல்லது எங்கள் சரீரங்களை உலுக்குகிற ஒரு வல்லமையை போல் வந்துவிட்டு போகுமோ என்று கேட்டீர்களே. ஆனால் பரிசுத்த ஆவி என்கிற ஆவியாயிருக்கிற தேவன் உங்கள் மீது வரும் பொழுது, தெய்வமே உங்கள் மீது, உங்கள் ஆண்டவருடைய ஆவியே, ஆண்டவரே, தேவாதி தேவனே உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். மைட்டி காட், அந்த வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமாய் அங்கே ஒரு விடுதலை உண்டாகும். எப்படி அந்த விடுதலை உண்டாகும்? எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், பிசாசின் எல்லா ஆதிக்கங்களும் நிச்சயமாய் மொத்தமாய் அழிக்கப்பட்டு போகும். நீங்களோ கர்த்தருக்குள்ளே விடுதலை அடைந்து சுகமாய் சந்தோஷமாய் விடுபட்ட பறவைகளைப் போல, உல்லாச பறவைகளைப் போல விடுபடுவீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது பரலோக தேவனே உங்கள் மீது வந்து விடுகிறார். ஐயா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம் என்று பவுலடியார் சொன்னது போல, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய், தேவனுடைய வீடாய், தேவனுடைய தேவகுமாரனுடைய சரீரமாய் மாறிவிடுகிறீர்கள். மைட்டி காட், இந்த வல்லமை, இந்த மகிமை, இந்த அக்னி உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களை பிடித்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் உங்களை விட்டு புறப்பட்டு போகும். உங்களை பிடித்திருக்கிற எல்லா பிசாசுகளும் உங்களை விட்டு ஓடி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் நம்புங்கள், உங்க வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்படும். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, எப்படி இந்த பரிசுத்த ஆவி இறங்கின பொழுது ஒழுங்கீனமாய் இருந்த இந்த உலகம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல, நிச்சயமாய் ஒழுங்கீனமும் வெறுமையுமாய் இருந்த இந்த உலகத்திலே இருண்டு போய் கிடந்த, ஒழுங்கீனமாய் கிடந்த இந்த உலகத்திற்குள்ளே பரிசுத்த ஆவி வந்த பொழுது, ஐயா, வெளிச்சம் உண்டாவதாக என்று தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது, ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுத்தது போல, இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்து முடித்தது போல, உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா இருளையும், அந்தகாரத்தையும், எல்லா விதமான இருளின் ஆதிக்கங்களையும் நிர்மூலமாக்கி அங்கே வெளிச்சம், விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஸ்தாபிக்கப்படும். உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே இந்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கும் பொழுது நிச்சயமாய் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உலர்ந்து போன பகுதிகள், வனாந்தரமாய் போன பகுதிகள் எல்லாம் நிச்சயமாய் புது பலனடையும். ஐயா, உயிரடையும். ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில்
வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஆவி பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் உலர்ந்து போனவர்கள், தோல் இல்லாமல் ஒரு எலும்புக்கு எலும்பு தொடர்பு இல்லாமல் உலர்ந்ததும் விடாய்த்ததுமாய் வீணாய் கிடந்த எலும்புகள் எல்லாம் எப்படி உயிர் பெற்று எழுந்ததோ அதுபோல அவைகள் எல்லாம் எப்படி உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்களோ அப்படியே உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கை எங்கே வனாந்தரம் போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கை பலனடைந்து உயிரடைந்து மைட்டி காட் வனாந்தரங்களில் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நிச்சயமாய் நீங்கள் எந்த பலகீனத்தில் இருந்தாலும் சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது இப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் நம்புங்கள். இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும். இந்த அக்கினி உங்கள் மீது இறங்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். எப்படி மனுஷகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே வெளிப்பட்டாரோ அப்படியே இப்பொழுது என்னோடு ஜெபிக்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காய் வெளிப்பட்ட மனுஷகுமாரனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வரும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதனால் அங்கே விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒத்தனியேல் என்னும் ஒரு மகாபெரிய இரட்சகன் பரிசுத்த ஆவியினால் எழுப்பப்பட்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 3:10 பாருங்க, அந்த ஒத்தனியேல் என்கிற அந்த மனிதன் மீது கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசதாயுமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை, ஒத்தனியேலுடைய கை, கூசான் என்கிற அந்த கொடுமையான ராஜாவின் மீது பலம் கொண்டது என்று வாசிக்கிறோம். மைட்டி காட். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நியாயாதிபதிகள் 11:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். ஓ க்ளோரி! என்ன நடந்தது? அவன் அப்பொழுதே புது பலன் அடைந்தான். புது பலன் அடைந்து அவன் எப்தா எழும்பி கடந்து சென்று கிளையாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் பலமோடு புறப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலன் எல்லா பிசாசின் கிரியைகளையும் அளிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், எல்லா விதமான செய்வினைகள், சதி சூனியங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை வரும்படியாய் பரிசுத்த ஆவியை நோக்கி நாம் ஜெபிக்கிற, பரிசுத்த ஆவியில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றியை உண்டு பண்ணும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நியாயாதிபதிகள் 14:6 எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல, அவனுக்கு எதிராய் வந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஓ மைட்டி காட்! நீங்களும் நானும் கூட நமக்கு விரோதமாய் எழும்புகிற, கொக்கரிக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களையும், பிசாசின் எல்லா வல்லமைகளையும், பிசாசின் எல்லா அதிகாரங்களையும், துரைத்தனங்களுக்கும் விரோதமாய் நீங்கள் தீவிரமாய் எழும்ப முடியும். அவைகள் எல்லாம் நீங்கள் எழும்பி எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களை விட்டு, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை விட்டு சிதறி ஓடி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் வாழுங்கள். ஒரு புது பலன் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற புதிய பலன், புதிய ஞானம், புதிய பரலோக ஞானமும் வல்லமையும் உங்களை கர்த்தருக்காய் எழுந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றிவிடும். மைட்டி காட், ஹல்லேலூயா. இன்னும் 15:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தியர் சிம்சோனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த
பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த வல்லமையான ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகமெங்கிலும் கர்த்தருடைய நல்ல சாட்சிகளாய் எழும்புவீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் நிச்சயமாய் ஆச்சரியப்படுகிற அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் உங்களுக்குள்ளே இறங்கி வரும் பொழுது, இந்த அபிஷேக காற்று உங்கள் மீது இறங்கும் பொழுது, இந்த அக்கினி உங்கள் மீது இறங்கும் பொழுது, உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா மந்திர பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளும் நூல்பட்ட நெருப்புப்பட்ட நூலை போல் பொசுங்கி போய்விடும் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவாவியானவர் உங்களுக்குள்ளே பலமாய் இறங்குவதனால் நீங்கள் நிச்சயமாய் வேறு மனிதனாய் மாறுவீர்கள். புதிய சிருஷ்டியாய் மாறுவீர்கள். உலகத்திலே இருக்கிற எந்த சக்தியாலும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் மாம்சமான யாவர் மேலும் இந்த கடைசி நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் மீது ஒரு புதிய அக்னியை, புதிய அபிஷேகத்தை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு புதிய அனுக்கிரகம் உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் உண்டாவதாக. அதன் மூலமாய் நிச்சயமாய் எல்லா விதமான வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகளிலும் இருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்கள் ஜெபிக்கிற இந்த பரிசுத்த ஆவியினாலே, வல்லமையினாலே, நீங்கள் ஜெபிக்கிற அந்நிய பாசையினாலே நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாம் நிச்சயமாய் அது அப்படியாய் வல்லமையான ஏவுகணைகளைப் போல, வல்லமையாய் புறப்பட்டு செல்லுகிற பயங்கரமான குண்டுகளைப் போல, அது எதிரிகளின் இலக்கை தாக்கி அழிக்கிற பயங்கரமான மிசைல்களைப் போல அவைகள் கடந்து செல்லும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தார் யார் யார் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, என்ன பிரச்சனைகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு பெரிய விடுதலையை, வெற்றியை, மாற்றத்தை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை இறங்கி வரும்படியாய், தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய், தெய்வீக அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிசாசின் கிரியைகள் எல்லாம் மொத்தமாய் அழியும்படியாய் சதரா சுக்கு மரதரபோ சந்தரமரா சக்கு ருக்க மரதரபோ, பிசாசின் கிரியைகள் எல்லாம், பிசாசின் வல்லமைகள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, குடும்பங்களை தொட்ட அழித்த நாசமாக்க துடிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் மகரா சந்து ருக்கபரதரபோ ரப்ப கரா சந்த ரமரதரபோ ருக்கபரதரபோ இப்பொழுதே எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு வைக்கப்பட்ட எல்லா விதமான சதி சூனியங்களும் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மந்திர சூனியங்களும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய், எல்லா சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் இப்பொழுதே தரபாக்காரா சந்து ரூபதரபோ ரபரா தரபோ துருக்கபரா சந்து ருக்கபரதரபோ இவர்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை நாசமாக்கவும், கையின் பிரயாசங்களை கெடுக்கவும், ஆவிக்குரிய வாழ்க்கையை, சொந்த ஜீவனை கெடுக்கவும், பொல்லாத ஆவியாய் புறப்பட்டு வருகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே சுவாமி. அந்த பரிசுத்த அக்னியின் ஆவி ஒவ்வொருவர் மீது இறங்கி வரும்படியாய், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய், ஆமென். இவர்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை பிடித்துக் கொண்டு போகும்படியாய் வந்திருக்கிற சுனாமி போல் இவர்களை சூழ்ந்து அழிக்க வந்திருக்கிற பிசாசு கூட்டமெல்லாம் நிர்மூலமாகும்படியாய், ஆமென். இவர்கள் பிள்ளைகளை, இவர்களை கண்ணி வைத்து பிடிக்க காத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் தெய்வமே, இந்த கடைசி நாட்களிலே என் அன்பு சகோதர
சகோதர சகோதரிகளின் மீதும் பிள்ளைகளின் மீதும் பரிசுத்த ஆவி இறங்கி வரும்படியாய் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே சுவாமி, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பரலோக அக்கினி ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கபரா சந்துரு கபரதரபோ ரக்கமரா சந்துரு கபரதரபோ, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வாசிக்கிறோமே. எங்கள் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய் மாராதரா நரு கோபராதரபோ, இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள் தகடுகள், இவர்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லா பூமியின் அடியாளங்களிலே வைக்கப்பட்ட எல்லா சூனிய தகடுகளும் இப்பொழுது எரிவதாக. மரா சுந்துரு கபரதரபோ, இப்பொழுது எரிவதாக. எல்லா மந்திர சூனியங்களும் எரியட்டும், பிசாசின் கிரியைகள் அழியட்டும், அந்தகார வல்லமைகள் சங்கரிக்கப்படுவதாக. என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே, ஐயா, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது எங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டபடி கர்த்தருடைய கொடி உயர்த்தப்படுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய், அவர்களுக்கு விரோதமாய் வெள்ளம் போல சுனாமி வெள்ளம் போல கடந்து வருகிற எழும்பி வருகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் சிதறடிக்கப்படும்படியாய் ஒரு தெய்வீக மகிமை இப்பொழுதே வெளிப்படட்டும். இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக அக்கினி இறங்கி வருவதாக. மரா சந்துரு கபரதரபோ. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், எல்லா சத்துரு கூட்டங்களும் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு பரலோக அக்கினி இறங்கட்டும். மக்கா சந்தா ரக்காபோ ருக்காபார சந்து ருக்காபாரதரபோ சந்த சமர சந்து ருக்காபாரதரபோ, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ வல்லமை இறங்கி வருவதாக. மாரா சந்து ருக்காபாரதரபோ. எல்லா பிசாசின் கிரியைகளும் துரத்தப்படும்படியாய் அழிக்கப்படும்படியாய் தேவ வல்லமை தெய்வீக அக்கினி இறங்கி வரட்டும் ராஜா. இப்பொழுதே இறங்கி வரட்டும். யார் யாருடைய பிள்ளைகள், ஆமென், யார் யாருடைய குடும்பத்தார், கணவன் மனைவி பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, என்ன சூழ்நிலைகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, என் தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை அங்கே இறங்கும்படியாய், அவர்கள் விடுதலை அடையும்படியாய், அங்கே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய். மாத்கா சந்து ரூபரபரதரபு. தூர பட்டணங்களிலே தூர தேசங்களிலே படிக்கிற வேலை செய்கிற வாழுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் விரோதமாய் வைக்கப்பட்ட சதி சூனியங்கள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் இப்பொழுதே. Father, in the mighty and glorious name of Jesus. Shakkamara shanduru kabaradarabu. Oh Lord, in the mighty name of Jesus. பொல்லாத ஆவிகள் இப்பொழுதே வெளியேறட்டும். பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சத்ருவின் சேனைகள் துரத்தப்படுவதாக. Mighty God, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று வாசிக்கிறோமே, அப்படியே இப்பொழுதே தரா சந்து ருக்கபரதரபு கபரா சந்த ரபு ருக்கபர சந்து ருக்கபரதரபு. இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் இறங்கி வரும்படியாய், தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொந்த ஜீவிதத்திலே இப்பொழுதே ஒரு விடுதலை மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மந்திர மாந்திரியங்கள் நிர்மூலமாய் போகும்படியாய் சுட்டரிக்கப்படுவதாக. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே புது பலன் அடைந்து பரிசுத்த ஆவியினாலே விடுதலையை, வெற்றியை, புது பலத்தை அடைந்து கழுகுகளைப் போல இவர்கள் புது பலன் அடைந்து இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் எழுந்து எழுந்து எழும்பி பிரகாசிக்கிற விளக்கை போல் ஐயா எழுந்து எழும்பி இறக்கைகளை அடித்து உயரே உயரே பறக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி பறக்கிற வல்லமையான கழுகுகளைப் போல இவர்கள் வாழ்க்கையும் ஜீவிதமும் உயர உயர
உயர பறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார இருளும் மாறட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மாரா சுந்துரு கபரதரபோ பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகளும் சங்கரிக்கப்படுவதாக, நிர்மூலமாய் போவதாக. Father, in the mighty and glorious name of Jesus, thank you Lord. தொடர்ந்து நடக்க இருக்கிற ஐயா கன்னியாகுமரி அருகில் உள்ள செட்டிக்குளம் பண்ணையூர் என்கிற இந்த கிராமத்திலே நடக்க போகிற அற்புதமான 3 நாள் திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 5 கிராமம் பக்கத்தில் உள்ள இந்த செட்டிக்குளத்திலே 3 நாள் நடக்க போகிற வல்லமையான சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டத்திலே நல்ல கிளைமேட்டை கர்த்தர் கொடுக்கும்படியாய், நல்ல சூழ்நிலைகளை கொடுக்கும்படியாய், நல்ல சகாயங்கள் உண்டாகும்படியாய், இதற்காக உதவுகிறவர்கள் தங்கள் பணங்களை செலவழித்து இந்த நல்ல வேலைக்காக கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் எழும்பும்படியாய். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். உதவி கரங்கள் நீட்டுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா விதமான சூழ்நிலைகளும் சாதகமாய், ஆமென், மழையோ குளிரோ பனியோ காற்றோ இல்லாதபடி ஒரு நல்ல பிளசன்டான சூழ்நிலை கிளைமேட் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக. நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், தேவ நாமம் மகிமைப்படும்படியாய், தெய்வீக அக்கினி விளங்கும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் கர்த்தர் எழுந்தருளுவீராக. இப்பொழுது இந்த மலேசியா தேசத்திலே கர்த்தர், இந்த மலேசியா தேசத்திலே எங்களை கொண்டு நடப்பித்து வருகிற மகிமையான காரியங்களுக்காக, ஆமென், அநேகருக்கு விடுதலையும் வெற்றியும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வரியத்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கொடுக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே இன்று இப்பொழுது ஒரு புதிய கிருபை, புதிய விடுதலை, புதிய மாற்றம், புதிய பலம் உண்டாகும்படியாய், வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையில் ஜெபிக்கிற ஐயா, பரிசுத்த ஆவியின் நாலேஜோடு, சத்தியத்தை அறிகிற அறிவோடு ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த வல்லமையோ பிசாசின் கிரியைகளோ உங்களுக்கு நெருங்கவே முடியாது. நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.